வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான அற்புதமான கதைய பார்க்கலாம். ஒரு கண்டிப்பான கூட்டு குடும்பத்துல எல்லாரும் வேலை வேலைன்னு ஓடிக்கொண்டிருக்க, அதுல ஒருத்தன் மட்டும் விளையாட்டுல ஆர்வமா இருக்க. அவன் அவனுடைய குடும்பத்தினர் போல இல்லாம வேலை டைம்ல கூட விளையாடிட்டு இருக்க. அதே அவனுடைய ஸ்ட்ரிக்டான அம்மா அத கண்டுபிடிச்சு அவன் தண்டித்தார்களா, இல்ல அவன் போக்குல அவன விட்டுட்டாங்களா என்று பாப்போம். தயவு செய்து இந்த கதைக்கு ஒரு பெரிய ஆதரவு தாங்க. மேலும் இதுபோல் கதைய பார்க்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேற ஒரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதையும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நாம் நம் கதைக்குள் செல்வோம். நான் செல்வம். வயது 22. நான் பக்கத்து ஊரில் இருக்கும் இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்து உள்ளேன். எங்க அப்பா ரவி வயது 60. எங்க அம்மா தேவி வயது 52. 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். அவள் வீட்ல வேலை செய்யும் போதும் சரி, வயலில் விவசாய வேலை நேரத்திலேயும் சரி, ரொம்ப கண்டிப்பாக இருப்பாள். எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாள். அவள் ஐடியில் வேலை செய்கிறாள். எங்கள் குடும்பம் ஒரு விவசாய குடும்பம். நான் படிக்கும் நேரம் போக வீட்டில் விவசாயத்தையும் சேர்த்து பார்த்துக் கொள்வேன். அம்மாவும் பாகுபாடு பார்க்காமல் வயலில் இறங்கி வேலை செய்வாள். எங்க அம்மா அப்பாவினுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் நாங்கள் வசிக்கும் தெருவில்தான் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம் போல் இருப்போம். அவர்களும் விவசாயம் செய்வதால் எப்போதும் வீட்டில் ஆட்கள் அடிக்கடி வந்து போவார்கள். எல்லாரும் வேலை வேலைன்னு பிஸியா இருக்கிறதால யாரும் அவங்க புள்ளைங்க கிட்ட சரியா கூட சிரிச்சு பேச மாட்டாங்க. இவ்ளோ ஏன் எங்க அம்மா அப்பா கூட அப்படிதான். நான் 18 வயசிலிருந்து விவசாய வேலைகளை செய்து வருகிறேன். மீதி நேரம் போக படிப்பேன், நல்லா விளையாடவும் செய்வேன். இந்த மூணும் தவறாம செய்வேன். அப்போதெல்லாம் விவசாய தொழிலாளர்கள் கிடைப்பதே கஷ்டமாக இருந்தது. அதனால் அம்மா அடிக்கடி தூரத்து சொந்தக்காரி ஒருத்திய கூட்டிக் கொண்டு வந்து அம்மாவும் வயலில் இறங்கி வேலை செய்வாள். அவள் பெயர் சாந்தி. பல நேரங்களில் வேலைக்கு ஆள் கிடைக்காமல் நாங்கள் மூவர் மட்டுமே வேலை செய்வோம். அப்போது அவள் என்னிடம், டேய், நாளைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்திய வேலைக்கு கூட்டிட்டு வரேன் என்று சொல்ல. நான் சரி என்று சொன்னேன். அப்புறம் கொஞ்ச மாசம் கழித்து அவள் இன்னொரு நபரை வேலைக்கு கூட்டிக் கொண்டு வந்தாள். அவள் பேரு கலை. அப்புறம் அவள் இன்னொரு நபரை வேலைக்கு அழைத்து வந்தாள். அவள் பேரு வசந்தி. அவள் நீண்ட காலம் எங்கள் வயலில் வேலை செய்து வந்தாள். அவளும் ஒரு வகையில் எங்களுக்கு சொந்தக்கார பெண்தான். எனக்கு அத்தை முறை வருகிறாள். அப்படி ஒரு நாள் நான், அம்மா மற்றும் வசந்தி எல்லாம் சேர்ந்து வயலில் வேலை செய்து வரும்போது நான் விளையாட்டாக ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். அது எங்க அம்மா காதில் விழுந்தது. என் அம்மா சற்று தூரத்தில்தான் வேலை செய்து கொண்டிருந்தாள். இருப்பினும் கேட்டுவிட்டது. அவளும் விளையாட்டாய் ஒரு பதில் கூறினாள். அன்று மதியம் சாப்பிட்டு வேலையில் யாரும் இல்லாத போது அம்மா என்னிடம், டேய், வேலை டைம்ல ஏண்டா அவகிட்ட அப்படி கேள்வி கேட்ட என்று கோபத்துடன் கேட்டாள். அதற்கு நான், அப்படியெல்லாம் பேசினாதான்மா வேலைக்கு வருவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா யாரும் வேலைக்கு வரமாட்டாங்க. சும்மா போர் அடிக்காம இருக்கிறதுக்காக இப்படி பேசுறதும்மா. இதை போய் நீ பெருசா எடுத்துக்காத. இப்படி ஜாலியா பேசுறதுனாலதான் இந்த சாந்தி, கலை, வசந்தி எல்லாம் வேலைக்கு வர்றாளுங்க. இல்லனா வரமாட்டாங்க. எப்படி அப்பப்ப டீ, காஃபி, வடை எல்லாம் வாங்கி தரறோம். அதே மாதிரிதான் இப்படி இந்த மாதிரி பேசுறதுன்னு ஏதாவது பண்ணினால்தான் ஆள் பற்றாக்குறை இல்லாம வேலை செய்ய முடியும் என்று அம்மாவிடம் கூறினேன். அம்மாவும் நீ சொல்றது கூட சரிதான் என்றாள். மறுநாள் அம்மா சற்று அருகில் வேலை செய்து கொண்டிருந்த போது வசந்தி அத்தை என்னிடம் பேச ஆரம்பித்தாள். அப்போது விளையாட்டா மாறி மாறி பேசிக் கொண்டோம். சாந்தியும் கலையும் அதற்கு சிரித்துக் கொண்டிருந்தனர். இது அம்மாவின் காதில் நன்றாக கேட்டிருக்கும். மதியம் யாரும் இல்லாத போது அம்மா என்னிடம், டேய், இன்னைக்கு ரொம்ப அதிகமா பேசிட்டு இருந்த. நான், சும்மா பேசுறதுதான்மா. நான் பேசினதை கேட்டு சாந்தியும் கலையும் சிரிச்சாங்க. ஏன் அத்தை கூட சிரித்தாங்க? நீ மட்டும் ஏன்மா கோபப்படுற? இப்படி பேசிக்கிட்டே வேலை செஞ்சாதான் களைப்பு தெரியாது. அப்பதான் நம்ம சொன்ன டைம்க்கு ஆள் வரும். இல்லனா ஆளே இல்லாம நாம 2 பேரு மட்டும்தான் வயல்ல வேலை செய்யற மாதிரி வரும். பரவாயில்லையா என்று நான் கூறியவுடன், அம்மா என்னவோ பண்ணு போ என்று கூறினார். வயலில் மீதி நேரம் போக அம்மா இல்லாத போது நான் சாந்தி, கலை மற்றும் வசந்தி அத்தையுடன் விளையாடிக் கொண்டிருந்தேன. ஒரு சில டைம் மூவர்ல ஒருத்தர் இல்லனா 2 பேர் வேலைக்கு வரமாட்டாங்க. அப்ப வேலை அதிகமா இருக்கும். அந்த களைப்ப போக்க விளையாடுவோம். இது 19 வயதில் நடந்தது. அப்படியே 2 வருடம் போக, இந்த 2 வருடத்தில் அம்மாவும் என்னுடைய விளையாட்டுத்தனமான பேச்சுக்களை கேட்டு கேட்டு பழகிவிட்டாள். நான் ஜோக் பண்ண சில சமயங்கள்ல அம்மாவும் யாருக்கும் தெரியாமல் சிரித்துக் கொள்வாள். வயல் வரப்பில வேலை முடிந்து நடந்து செல்லும்போது நானும் அம்மாவும் கடைசியில வருவோம்.
நான் முன்னால் செல்லும்போது, அம்மா, டேய் ஒழுங்கா பார்த்து நடந்து போ என்றாள். நான் இன்னும் விளையாட்டு ஜோக் பண்ண, அம்மா சிரித்துக்கொண்டே, என் கையில இல்லனா காதுல கிள்ளி விட்டுருவா. ஒரு நாள் அம்மா பக்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபோது சாந்தி என்னிடம், என்னடா, உன் கூட விளையாடாத ஆட்கள் யாராவது இருக்காங்களா? நான், அப்படி யாரும் இல்ல என்றேன். அம்மா சாப்பாட்டு வேளையில், என்னடா என்னமோ பேசிட்டு இருந்தீங், என்ன விஷயம் என்று அம்மா கேட்டாள். அதற்கு நான், அதெல்லாம் சும்மாமா என்று கூற, அம்மா கோபமாக, அவ கூட சேர்ந்தா இப்படிதான் ஆகுவ, என்னமோ பண்ணு போ என்று கூறினாள். அப்போது சாந்தியின் வீட்டுக்காரர் குவைத்திலிருந்து லீவில் வரப்போவதாக அம்மாவிடம் கூறினாள். நான் சாந்தியிடம், அப்போ நாளைக்கிருந்து நீ வேலைக்கு வரமாட்டியா அக்கா என்று கேட்க, அவள், ஆமாடா, 1 மாசத்துக்கு வரமாட்டேன் என்று கூற, நான், என்னது 1 மாசமா, சரி சரி என்றேன். அம்மா அதை கேட்டு, உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்ச என்று மீண்டும் என் காதை பிடிச்சு கிள்ளினாள். 1 மாசம் கழித்து சாந்தி திரும்பவும் வேலைக்கு வர நான் அவளிடம், என்ன அக்கா, நல்லா வெளியூர் சினிமா ஹோட்டல் விளையாட்டுன்னு நல்லா போச்சா? அவள், அட போடா, இங்க வந்தும் ஆபீஸ் வேலைதான் பார்த்தார, என் கூட அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதுக்கு நாம் இங்கேயே வந்து வேலை செஞ்சு உங்க கூடவே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போய் இருக்கலாம் போல என்று கூறினாள். மதியம் நானும் அம்மாவும் தனியா சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அம்மா புலம்பிக் கொண்டிருந்தாள். நான் அதை கேட்டும் கேட்காத மாறி இருந்தேன். ஒரு நாள் நான் பார்க்கும்போது சாந்தியும் கலையும் செட்டு சேர்ந்து என்னை கூப்பிடாமல் அவர்கள் மட்டும் விளையாடிக் கொண்டிருந்தனர். சாந்தி என்னிடம் வந்து வசந்தியையும் அவர்களிடம் சேர்ந்து வந்து விளையாட கூப்பிடுமாறு கேட்டாள். கொஞ்ச நாள் கழிச்சு என்னை விளையாட்டில் சேர்க்காமல் மூவர் மட்டும் விளையாடிக் கொண்டிருந்தனர். நான் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்து அப்பப்ப அம்மா என் மேல் கோபப்படுவார். ஒருமுறை நானும் அம்மாவும் மட்டும் வேலைக்கு சென்றிருந்தோம். அன்று காலையிலிருந்து மதியம் வரை அம்மா ஒன்றும் பேசவில்லை. மதியம் சாப்பிடும்போது, அம்மா, ஏண்டா தினமும் ஒரே ஆட்டத்தை விளையாடுறையே, உனக்கு போர் அடிகளையா? நான், அதெல்லாம் இல்லம்மா, தினமும் ஆடுனா விளையாட்டுல நிறைய ட்ரிக்ஸ் கத்துக்கலாம். அம்மா, நான் தினமும் உன் கூட வரேன், நீ எப்ப இதெல்லாம் பண்ற எனக்கு ஒன்னும் புரியல. எத்தனை மணி நேரம் விளையாடுவ நீ? நான், 1 மணி நேரம் வரைக்கும்மா. அம்மா, அவ்ளோ நேரம் விளையாடினா உனக்கு போர் அடிக்குமேடா? நான், விளையாட்டு சுவாரஸ்யமா இருந்தா நேரம் போறதே தெரியாதுமா. அம்மா, நானும் ஒரு காலத்துல நல்லா சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் விளையாடவே முடியல என்று சோகமும் கோபமும் கலந்த மாரி கூறி எழுந்து சென்று விட்டாள். அப்போதுதான் எனக்கு அம்மாவின் வருத்தம் புரிந்தது. அவள் வீட்டு வேலை இங்க வந்தா வயலுல வேலை. அவ ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்து நான் பார்த்தது இல்ல. எனக்கு அது மனவேதனைய கொடுத்துச்சு. கொஞ்ச மாசத்துல அக்கா கல்யாணமாகி போயிட்டா. அப்புறம் அவ திரும்பவும் வந்தா அவள கவனிக்க அம்மா கொஞ்ச நாளா வயலுக்கு வேலை செய்ய வராமல் இருந்தாள். நான் அம்மா சொன்னது கேட்டு வருத்தமாயிருந்தேன். ஏன் என்றால் வீட்டில அவளே எல்லா வேலையும் செய்வாள். அவளுக்கு அங்க உதவி பண்ண கூட ஆளு இல்ல. அவளுக்கு ஓய்வு எடுக்க கூட நேரம் இல்ல. அப்புறம் அவ இங்க வயல்ல வந்து வேலை பாக்குறா, இங்கேயும் அவளுக்கு ஓய்வு இல்ல. இதிலே அவளுக்கு பாதி சந்தோஷம் போயிடுது. இதுல எங்க அவ பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டுன்னு இருக்கிறது. சோ நான் இத்தனை வருஷமா நம்மள நல்லா பாத்துக்கின அம்மாவை என்னெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவள் சந்தோஷப்படுத்த முயற்சி பண்றேன் என்று இதுதான் என் மனசுல ஓடிக்கொண்டிருந்தது. இந்த கதை இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. இது இந்த கதையோட முதல் பாட்டுதான். கோவித்துக் கொள்ளலாம 2வது பாட்டுக்கு காத்திருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.